பான் விலை குறைந்தாலும் ஏனைய பேக்கரி உற்பத்திகளின் விலையை குறைக்க முடியாது. மன்னாரில் மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் பதற்றம், சபையில் பகிரங்கப்படுத்திய எம்பி. சட்டவிரோத மதுபான உரிமங்கள் விவகாரம், ரணிலுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. கடவுச்சீட்டு எடுக்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். கோதுமை மாவின் விலையை 10 ரூபாவால் குறைப்பதற்கு மேற்கொண்ட தீர்மானத்திற்கு அமைய பானின் விலையை குறைக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பேக்கரியில் தயாரிக்கப்படும் ஏனைய உற்பத்திகளின் விலையை குறைக்க முடியாது என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கோதுமை மாவின் விலை 25 ரூபாவால் குறைக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் பேக்கரியில் தயாரிக்கப்படும் ஏனைய உற்பத்திகளின் விலையை 10 ரூபாவால் குறைத்திருக்க முடியும். ஆனால் கோதுமை மாவின் விலை 10 ரூபாவால் குறைந்ததன் அடிப்படையில் பானின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டாலும் ஏனைய பேக்கரி உற்பத்திகளின் விலையை குறைக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் இன்று காலை பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே செல்வம் அடைக்கலநாதன் சபாநாயகரிடம் இந்த விடயத்தினை எடுத்து கூறியுள்ளார். இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், மன்னாரில் கனியமண் அகழ்வு சம்பந்தமான முயற்சி நடைபெறுகின்றது. அதற்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கின்றனர். ஆனால் அங்கு நடைபெறும் கனியமண் அகழ்விற்கு காவல்துறையினர் உடந்தையாக இருக்கின்றனர். இதனால் காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையில் கொந்தளிப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. எனவே உடனடியாக அதனை நிறுத்தி பேச்சுவார்த்தை மூலம் இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் என நினைக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த சபை முதல்வரும் அமைச்சருமான பிமன் ரத்நாயக்க மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் இந்த விடயங்கள் தொடர்பாக கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் ஒன்று காணப்படுகின்றது. குறித்த அனுமதி பத்திரமானது சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுள்ளதா என்று தெரியவில்லை. இது தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரை மதுபான விற்பனை உரிமங்கள் சட்டவிரோதமாகவும் வெளிப்படைத்தன்மை இல்லாமலும் வழங்கப்பட்டிருப்பதால் உரிமங்களை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி முன்னாள் நிதியமைச்சரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டோருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுக்களை மாத்தளையைச் சேர்ந்த தங்கவேலு தர்மேந்திர ராயா மற்றும் புத்பிட்டியைச் சேர்ந்த பிரசாந்த் தினுக பிரியதர்சன ஆகிய 2 மதுபான உரிமதாரர்கள் சமர்ப்பித்துள்ளனர். முன்னாள் கலால் ஆணையர் ஜெனரல் MJ குணஸ்ரீ, முன்னாள் நிதியமைச்சர் ரணில் விக்ரமசிங்க, நிதியமைச்சின் செயலாளர், லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு உறுப்பினர்கள், தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்கள், அமைச்சர்கள் வசந்த சமரசிங்க மற்றும் பிமல் ரத்நாயக்க மற்றும் கலால் துறை அதிகாரிகள் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஜூலை 26ஆம் திகதி முதல் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற செப்டம்பர் 21ஆம் திகதி வரை சட்டத்துக்கு முரணான முறையில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் மதுபான விற்பனை உரிமங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதிகள் ஜனநாயக தேசிய முன்னணியின் ஆதரவாளர்களுக்கும் அதற்கு ஆதரவளித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டதாக தாங்கள் அறிந்திருப்பதாக மனுதாரர்கள் குறிப்பிடுகின்றனர். நிதியமைச்சர் என்ற முறையில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலின் போது தொழிலதிபர்களிடமிருந்து தனக்கு தேவையான ஆதரவை பெறும் நோக்கில் இந்த உரிமங்களை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக மனுதாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் 24 மணி நேரமும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தில் கடவுச்சீட்டுகளை வழங்கும் பணி நடைபெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்துக்கு முன்பாக அண்மைய நாட்களாக மக்கள் மீண்டும் நீண்ட வரிசையில் நின்று கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளும் சூழல் உருவாகியுள்ளது. அதிகாலை முதலே நீண்ட வரிசைகள் உருவாகியுள்ளதாகவும் பலர் அதிகாலை 4 மணிக்கே குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அலுவலகத்துக்கு முன்பாக வந்து வரிசையில் காத்திருக்கும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் மக்கள் விசனம் வெளியிட்டு வந்தனர். இதையடுத்து இன்று முதல் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் 24 மணி நேரமும் இடம்பெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளார். அதற்கு ஏற்ற வகையில் தேவையான பணியாளர்களை சுழற்சி முறையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று இரவு முதல் பத்திரமுள்ள பகுதிக்கு சிறப்பு பேருந்து சேவையும் இயக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹொட்டச்சி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கெசல்வத்தல கிம்பது பகுதியில் நடந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் போது செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பியதாகவும் அதற்கு மன்னிக்கவும் ஊடகங்களுடன் பேச வேண்டாம் என்று கட்சி எனக்கு அறிவுறுத்தியுள்ளதால் என்னால் எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது என நிலந்தி ஹொட்டச்சி தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. அண்மையில் எம்பி நிலந்தி ஹொட்டச்சி ஊடகங்களுக்கு தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்க